ஐயா வணக்கங்க ஐயா. யாரப்பா நீ? என்ன விஷயம்? உடம்பெங்கும் காயமாக இருக்கிறதே. ஐயா, நான் ஒரு தாழ்ந்த சாதியை சேர்ந்தவன் ஐயா. இந்த கோடையின் சூடு பொறுக்க முடியாம உயர் சாதிக்காரங்க வசிக்கிற தெருவில் காலில் செருப்பு போட்டு நடந்துட்டேன்னு என்னை அடிச்சிட்டாங்க ஐயா. அடடா, என்ன இது அநியாயம்! என்னுடைய இந்திய தேசம் ஏன் இப்படி கீழ்நிலையில் இருக்கிறது? உயர் சாதிக்காரங்க கணத்துல நாங்க தண்ணி எடுக்கக்கூடாது, கோவிலுக்குள்ள நுழையக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது, துண்டை தோல்ல போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது. ஆனா அவங்க நிலத்துல நாங்க தான் உழவு செய்யணும், அவங்க மலத்தை நாங்க தான் அள்ளணும். ஐயா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமாங்க ஐயா? அவங்கள படைச்ச கடவுள் தானையா எங்களையும் படைச்சிருக்காரு. கடவுளுக்கு ஏனுங்கய்யா இந்த ஓர வஞ்சனை? இந்த ஓர வஞ்சனை எல்லாம் மனிதர்கள் ஏற்படுத்தியது. கடவுள் அன்பே உருவானவர். அப்புறம் ஏங்கய்யா நாங்க இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? தம்பி, சமுதாயம் மாற்றம் வர வேண்டும். இழிநிலை கொண்ட இச்சமுதாயத்தை சீர்திருத்த ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் இறையாட்சி மட்டுமே. கிறிஸ்தவர்கள் இந்த பணியை செய்ய முன்வர வேண்டும். தம்பி, இதோ இந்த பணத்தை வாங்கிக் கொள்ள மறுக்காதே. மருத்துவமனை செலவுகளுக்கு வச்சுக்கப்பா. பசியுற்ற மக்களுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் சமுதாயத்தின் சாதி வேற்றுமைகளால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சத்திய வழியை விட்டு மார்க்கம் தப்பி நடப்பவர்களுக்கும் தாங்க முடியாத துன்பத்திலும் படுகொலியான நிலையில் இருப்பவர்களுக்கும் தேவையான ஒன்று இயேசுவின் அன்பின் நற்செய்திதான். கிறிஸ்தவர்கள் அனைவரும் சமுதாய சீர்திருத்தம் செய்ய முன்வருவோம். இயேசு கிறிஸ்துவின் இறையாட்சியை இந்தியாவில் கொண்டு வருவோம். அன்பானவர்களே, அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் சந்தியாகு ஐயர் அவர்கள் இயற்றிய ஒரு பாடல். மதுரை கிறிஸ்தவ மக்களுக்கு சந்தியாகு ஐயர் என்று சொன்னால் அறியாதவர்கள் மிக சிலரே என்று சொல்லலாம். என்னை பொறுத்த மட்டிலே சந்தியாகு ஐயர் யாரா எனக்கு தெரியாதே என்று ஒரு கிறிஸ்தவன் சொல்லுவானேயானால் அவன் கிறிஸ்தவனே அல்ல. அந்த அளவிலே புகழும் பேரும் பெற்றவர் சந்தியாகு ஐயர் அவர்கள். அநேக கீர்த்தனைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் மதுரையிலே பலகாலம் ஊழியம் செய்து மரித்து அங்கேயே வத்தலகுன்று என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் பூத உடலானது அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. அதிலே அவர் இயற்றின பாடலிலே தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அதிலே அவருக்கு அந்த சுவிசேஷ பணியிலே இருந்த பாரம் எத்தனை அதிகம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலே பாடலை சொல்கிறார், மக்களுக்கு கூறுவோம் என்பதோடு இல்லை, ஏழை எளியவர்களை நினைப்போம். ஆகவே இன்றைக்கு சுவிசேஷம் என்று சொல்லுவது வார்த்தையிலே சொல்லுவது என்பது மாத்திரமல்ல, செயலிலே நாம் செயல்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் என்ன பேசினோம் என்பது அதிக முக்கியம் அல்ல, நாம் என்ன செய்தோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அதிக முக்கியம். அந்த பாடலிலே இதை அதிக அழகாக அவர் வலியுறுத்தி பாடுகிறார். ஏழை எளியவர்களை எல்லாம் அந்த பாடலிலே சரணத்திலே சொல்லுகிறார். இவர்களையெல்லாம் நாம் கிறிஸ்துவினிடத்திலே வரவழைப்போம். இந்து மாது சிரோமணிகள் விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம். என்ன அழகா பாடுறார் பாருங்க.
ஒரு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை அழைக்கும் பொழுது அவர் ஒரு கனமான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இந்து மாது சிரோமணிகள். சும்மா ஏளனமா இல்லை. இன்றைக்கு சில வெளியில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை ரொம்ப ஏளனமாக அவன் அஞ்ஞானி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் இல்லை. அப்படியே அது ராங் அப்ரோச். அது சரியான முறை கிடையாது. இந்து மாது சிரோமணிகள் விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம். இன்றைக்கு வழி வழியாய் வந்த கிறிஸ்தவர்களை பார்க்கிலும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் செயலிலே மேலானவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற இன்னும் ஒரு குறை என்னவென்றால், அவ்வளவு சிறப்பாக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் அது பூரணப்படுகிறதா இருக்கிறது. ஆகவே அந்த பூரண நிலைமையை மக்கள் எட்ட வேண்டும் என்கிற பாரத்தோடும் தாகத்தோடும் அந்த பாடலை அவர் பாடினார். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். குறித்தாய் இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க ஒண்ணா கஷ்டத்துக்குள், நிஷ்டூரத்துக்குள், படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மாது சிரோமணிகள் விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம். இந்து தேசமாது சிரோமணிகள் விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திலங்கிட. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திடச் சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய
வழிக்குள் வந்திடச் சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.